இது யாபேஸ் 4 காரியங்களை வேண்டுதல் செய்தார். வசனம் சொல்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் யாரிடத்தில் வேண்டிக் கொண்டான்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார். He prayed to the living God. அவன் ஜீவனுள்ள தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உடன்படிக்கையின் தேவன். அந்த உடன்படிக்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டு. உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்முறையான முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். புறக்கணிப்பு என்ற முத்திரை, சாபம் என்ற முத்திரை, தோல்வி என்ற முத்திரை, நீங்கள் எந்த முத்திரையின் கீழ் காணப்பட்டாலும், அன்று யாபேசுடைய வாழ்க்கையில துக்கம் என்ற முத்திரை காணப்பட்டது. அவனுடைய துவக்கம் வேதனையுடையதாய் காணப்பட்டதாலும் அவன் பண்ணின ஜெபத்தினால் கர்த்தர் அவனுடைய முடிவை மாற்றினார். தன் சகோதரருக்குள்ளே ஒரு கனம் பொருந்திய வாழ்க்கையை அவன் வாழ்ந்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் யாபேசை போல எதிர்மறையான முத்திரை குத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். தோல்வியாக இருக்கலாம், உங்கள் மீது இருக்கக்கூடிய முத்திரை தோல்வியாக இருக்கலாம், புறக்கணிப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் யாபேஸ் ஜெபித்தது போல நீங்கள் ஜெபிப்பீர்களானால், யாபேஸ் 4 வல்லமையான விண்ணப்பங்களை செய்தான், வேண்டுதல்களை செய்தான். என்ன? தேவ ஆசீர்வாதம், எல்லை பெரிதாக்க வேண்டும், தேவ கரம் கூட இருக்க வேண்டும், தீங்கு அவனை துக்கப்படுத்தப்பட்டார். அவர் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கொடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு என்ன முத்திரை லேபிள் குத்தப்பட்டிருக்கிறதோ அந்த முத்திரையிலிருந்து விடுதலை பெற, ஒருவேளை முத்திரை தோல்வியாக இருக்கலாம், புறக்கணிப்பாக இருக்கலாம், நிராகரிப்பாக இருக்கலாம், அந்த முத்திரைகளிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார்.